இன்னைக்கு நாம பார்க்க போறது மனித குலத்தோட முதல் தந்தை, முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட கதை. இது வெறுமனே ஒரு ஆரம்பத்தோட கதை மட்டும் இல்ல. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில நாம சந்திக்கிற வெற்றி தோல்விகளுக்கான ஒரு ஆழமான வழிகாட்டி. நம்ம எல்லாருமே என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்திருப்போம் இல்லையா? மனுஷங்களோட இந்த பெரிய கதை இது எங்க எப்படி ஆரம்பிச்சது? இந்த கேள்விக்கான பதில தேடி போனாலே அது நம்மள நேரா ஆதம் அவங்களோட வரலாற்றுக்கு தான் கூட்டிட்டு போகும். வாங்க அந்த பயணத்தை நம்ம ஒண்ணா ஆரம்பிச்சலாம். ஆதாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவருக்காக ஒரு தெய்வீக திட்டம் இருந்துச்சு. சொல்லப்போனா இந்த கதையே இறைவன் தன்னோட வானவர்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுல இருந்து தான் தொடங்குது. இறைவன் வானவர்கள் கிட்ட சொல்றாரு, நான் பூமியில ஒரு பிரதிநிதிய உருவாக்க போறேன்னு. இத கேட்டதும் வானவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க அங்க போய் குழப்பம் செய்யறவங்களையா படைக்க போறேன்னு கேக்குறாங்க. ஆனா இறைவனோட பதில் ரொம்ப ஆழமானதா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஒரு உரையாடலே மனுஷன் ஏன் படைக்கப்பட்டாங்கிற நோக்கத்தை நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. ஆதமோட படைப்பே ரொம்ப ஸ்பெஷல். அவரு களிமண்ணால உருவாக்கப்பட்டார். அவருக்குள்ள இறைவனோட உயிர், அதாவது ரூஹ் ஊதப்பட்டுச்சு. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதுதான் அறிவு. ஆமா, எல்லா பொருட்களோட பேர்களையும் தெரிஞ்சுக்கிற ஞானம் அவருக்கு இருந்துச்சு. இதுதான் அவரை மத்த எல்லா படைப்புகள்ல இருந்தும் தனிச்சு காட்டுச்சு. சரி, ஆதம் படைக்கப்பட்டாச்சு. இப்பதான் முதல் பெரிய டெஸ்ட் வருது. இது வெறும் ஒரு சோதனை மட்டும் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குற பணிவுக்கும் தலக்கணத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த போராட்டத்தோட முதல் அத்தியாயம் இதுதான். இங்க 2 விதமான ரியாக்ஷன்ஸ் நடக்குது. நல்ல கவனிங்க. இறைவன் ஆதமுக்கு சிரம் பணிய சொன்னப்போ வானவர்கள் ஒரு நொடி கூட யோசிக்கல, உடனே செஞ்சாங்க. அதுதான் பணிவு. ஆனா இப்லீஸ் அவன் மறுத்துட்டான். அவனோட மறுப்புக்கு காரணம் ஆணவம். இப்லீஸ் என்ன சொன்னான் தெரியுமா? நான் நெருப்பால் ஆனவன், அவ வெறும் மண்ணு, நான் ஏன் அவனுக்கு முன்னாடி பணியணும்னு பெருமை அடிச்சான். பாருங்க, இந்த ஒரே ஒரு ஆணவம், அந்த தலைக்கணம்தான் அவனோட நிரந்தர வீழ்ச்சிக்கு காரணமாச்சு. இதனால அவன் இறைவனோட கருணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு மனுஷங்களை வழித்தவர செய்யறதையே தன்னோட வேலையா எடுத்துக்கிட்டான். சரி, இப்ப கதை சொர்க்கத்துக்கு போகுது. ஆதமுக்கு துணையா ஹவ்வா, அதாவது ஏவாள் படைக்கப்பட்டாங்க. 2 பேரும் சொர்க்கத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கலான்னு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷனோட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு முழு சொர்க்கம் உங்களுக்காக. என்ன வேணா சாப்பிடலாம், எங்க வேணா போகலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு ரூல். இந்த ஒரு ரூல் தான் கதையோட ஒட்டுமொத்த டேர்னிங் பாயிண்டா அமைய போகுது. இறைவனோட கட்டளை ரொம்ப சிம்பிள், ரொம்ப கிளியர். இந்த ஒரு மரத்துக்கிட்ட மட்டும் போகாதீங்க, அவ்வளவுதான். இது அவங்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு சின்ன எல்லைக்கோடு, ஒரு டெஸ்ட்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்துல தான் சைத்தான், அதாவது இப்லீஸ் உள்ள வர்றான். அவன் அவங்க கிட்ட வந்து, ஹேய், இந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க வானவர்களா ஆகிடுவீங்க, இல்லனா உங்களுக்கு சாவே வராதுன்னு ஆசைய காட்டி போய் சத்தியம் செஞ்சு அவங்கள ஏமாத்துறான். கடைசியில அவங்க அந்த தடைய மீறிட்டாங்க. அந்த நிமிஷம் அவங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்குச்சு. அது ஒரு வீழ்ச்சியா இருந்தாலும் அதுவே மன்னிப்புக்கும் மீண்டு வர்றதுக்குமான ஒரு பாதையையும் காட்டுச்சு. இங்க அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. முதல்ல பழத்தை சாப்பிட்டாங்க. ஆனா அடுத்த செகண்டே ஐயோ தப்பு பண்ணிட்டோமேனு உணர்றாங்க. ரொம்ப முக்கியமா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம மனப்பூர்வமா இறைவன் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. இதுதான் தப்பு செஞ்சா எப்படி திருந்தணும்னு நமக்கெல்லாம் ஒரு சூப்பர் மாடல். அவங்க கேட்ட அந்த பிரார்த்தனை அவ்வளவு அழகான ஒண்ணு. எங்க இறைவா, எங்களுக்கு நாங்களே தப்பு செஞ்சுக்கிட்டோம், நீ எங்களை மன்னிக்கலைன்னா நாங்க கண்டிப்பா நஷ்டம் அடைஞ்சிருவோம். இந்த வார்த்தைகள்ல இருந்து அந்த பணிவும் உண்மையும் ரொம்பவே ஆழமானது. இறைவன் அவங்களோட மன்னிப்பு முழுசா ஏத்துக்கிட்டார். ஆனாலும் பூமியில மனித வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுங்கிறது இறைவனோட ஆரம்ப திட்டத்துல இருந்த ஒண்ணு. அதனால மன்னிக்கப்பட்டவங்களா அவங்க பூமியில தங்களோட புது பயணத்தை ஆரம்பிக்க அனுப்பப்பட்டாங்க. பூமியில வாழ்க்கை தொடங்குது. ஆதமோட அடுத்த தலைமுறை உருவாகுது. ஆனா கூடவே மனுஷ சரித்திரத்தோட முதல் ரொம்ப கொடூரமான ஒரு குற்றமும் பிறக்குது. ஆமாங்க, பொறாம. இது ஆதமோட மகன்கள் ஹாபில் மற்றும் காபேலோட கதை. கதை இப்ப ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வருது. 2 சகோதரர்களும் இறைவனுக்காக ஒரு காணிக்கை கொடுக்கறாங்க. ஹாபில் ரொம்ப நேர்மையான மனசோட தன்னோட சிறந்ததை கொடுத்தார். அது ஏத்துக்கப்பட்டுச்சு. ஆனா பொறாமையும் பெருமையும் கலந்து காபில் கொடுத்த காணிக்கை நிராகரிக்கப்பட்டுச்சு. தன்னோட காணிக்கை ஏத்துக்கப்படாததால காபிலுக்கு பயங்கர கோவம். அப்போ ஹாபில் ஒரு முக்கியமான உண்மையை ஞாபகப்படுத்தினார். அது என்னன்னா, நிச்சயமா அல்லாஹ் பயபக்தியோட செய்றவங்களோட செயல்களைத்தான் ஏத்துக்குவான்.
நம்ம செயலை விட அதுக்கு பின்னால இருக்கிற நம்ம எண்ணம் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. ஆனா பொறாமையில கண்ணு மறைஞ்சு போன காபில் அந்த அறிவுரைய கேக்குற நிலையில இல்ல. அவன் தன் சொந்த சகோதரனையே கொலை செஞ்சிட்டான். இதுதான் மனுஷ சரித்திரத்தோட முதல் கொலை. தன்னோட சகோதரன் உடலை என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் தவிச்சு நின்னப்போ ஒரு காகம் மூலமா இறந்த உடலுக்கு எப்படி மரியாதை செய்யணும்னு இறைவன் அவனுக்கு கத்துக் கொடுத்தார். ஆக ஆதமோட கதைங்கிறது வெறுமனே ஒரு ஆரம்பத்தோட வரலாறு மட்டும் இல்ல, அது மனுஷங்க எப்படி வாழணுங்கிறதுக்கான ஒரு முழுமையான வரைபடம். அவரோட வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்துல இருந்தும் நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. ஆதம் அவர்கள் சுமாரா 1000 வருஷம் வாழ்ந்ததா சொல்லப்படுது. இந்த நீண்ட வாழ்க்கையில அவர் மனித குலத்தோட தந்தையா இருந்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வழிகாட்டின முதல் இறை தூதராகவும் இருந்திருக்காரு. இந்த முழு கதையில இருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் 4. 1. அறிவுதான் மனுஷனோட உண்மையான தனித்துவம். 2. ஆணவம் கண்டிப்பா வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். 3. எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் உண்மையான மனசோட திருந்துனா மன்னிப்புக்கு எப்பவும் இடம் உண்டு. கடைசியா 4வது, கட்டுப்படுத்தாத போறாம அது ரொம்ப கொடிய குற்றங்களுக்கு கூட காரணமாயிடும். அதனால ஆதமோட கதை வெறுமனே மனுஷங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றது மட்டும் இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும், நம்மளோட சோதனைகளுக்கும், நம்ம தவறுகளுக்கும், அதிலிருந்து நாம மீண்டு வர்றதுக்கும் ஒரு காலத்தால் அழியாத வழிகாட்டி. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரு கேள்வி. ஆதமோட கதையிலிருந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் கட்டாயமா கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.